அப்போ இங்கே வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி முன்னெடுக்கிறாங்கன்னா, சோசியல் இன்ஜினியரிங்னு பிற்காலத்தில் அவங்க கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்கிறாங்க. அந்த சோசியல் இன்ஜினியரிங்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு முதல்வராக இருக்கிறவர் தாக்கூருங்கிற சாதியை சேர்ந்தவர். அந்த தாக்கூர் சாதியை சேர்ந்தவர் முதல்வர் ஆகிறார் என்பது வந்து அந்த தாக்கூருடைய வாக்கு வங்கியவே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. ஆனா அவர் ஒரு சாமியார். அவர் ஒரு சாமியாருங்கிறப்போ தாக்கூர் சாதி ஓட்டு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்து ஓட்டுங்கிற அந்த அடையாளத்துக்கும் அது வந்து அது அந்த மக்களுக்கு என்ன செய்யுதுங்கிறது வேற. அந்த அடையாளத்தை வச்சு எல்லோருக்குமானவராக காட்டிக்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திருமாவளவன்கிறவர் பட்டியல் சாதியிலிருந்து உருவான ஒரு முக்கியமான தலைவர். அந்த கட்சி வந்து மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஆனா அவரு பட்டியல் சாதியில ஒரு பிரிவின் தலைவர் அப்படின்னு தொடர்ந்து சொல்லுவதன் மூலமாக மற்ற பிரிவுல இருந்து அவர் அந்நியப்படுத்த முடியும். இல்ல பொது சமூகத்துல இருந்து அவர் அந்நியப்படுத்த அது தனி. பட்டியல் சாதின்னு சொல்லும் போதே பொது சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்த ஒரு முயற்சி நடக்குதா? அவர் இந்த சாதி தான் சொல்லும் போது மற்ற பட்டியல் சாதிகள்ல இருந்து விளக்க முடியும். இந்த விளக்கும் போது அந்த சாதியின் அடையாளத்தை முற்போக்கான அல்லது பாஜக எதிர்ப்பானவரா உருவாகாம பார்த்துக்கிறது இவங்க அஜெண்டாவா இருக்கு. ஏற்கனவே இப்போ கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து முற்போக்கா பேசுறாருன்னு வைங்களேன், அவரை வந்து RSS கூட்டங்களுக்கு கூப்பிடுறது. ஏன் நாங்க இந்த RSS அரசியல் பேசினா என்ன தப்புன்னு பேச வைக்கிறது. மெல்ல 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 அந்த பகுதியில தன்னை வந்து நுழைவதற்கு வழி ஏற்படுத்துவது. இப்படி பல்வேறு இடங்கள்ல அதை உருவாக்குறாங்க. ஆனா நான் எங்கேயுமே இவங்க வந்து இவங்க உருவாக்கின சாதி அமைப்புகள் சாதி அடையாள பெருமிதத்தை உருவாக்குச்சே தவிர சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலைன்னு பேசல. இப்ப RSS அதுல தெளிவா இருக்கு. யாரு மேல யாரு கீழே எந்த படிநிலையில் இருந்தால் சுரண்டல் தொடர முடியும். இந்த சுரண்டலை தொடர்வது வந்து எந்த அமைப்பு முறைக்கு தேவை, அது இன்னைக்கு இருக்க பெருமுதலாளிகளுக்கு உட்பட தேவை. அப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம தன்னுடைய அதிகாரத்தை எப்படி கட்டமைப்பது, இதை முயற்சி பண்றாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அவ்வளவு முன்னேற முடியல. ஆனா நீங்க திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு லெபரட்டரி. அது கன்னியாகுமரி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு லெபரட்டரி. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு லெபரட்டரி. இது மூணுலையுமே வெவ்வேறு விஷயம் பார்க்கலாம். அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா அங்க ஒரு சிக்கந்தர் தர்கா இருக்குங்கிற பிரச்சாரத்தை வச்சு ஒட்டுமொத்த தென் மாவட்டத்துல ஒரு வெறுப்பு அரசியல் உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. நீங்க அப்படியே கன்னியாகுமரி போங்க, சமய வகுப்புகளை வந்து கிட்டத்தட்ட RSS சாகாவா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து முழுக்க அங்க வந்து சாதாரண ஏழை பெண்களை வச்சுதான் அந்த வகுப்புகள் எடுக்கிறாங்க. ஆனா அந்த பாடத்திட்டத்தை எடுத்து பாருங்க, அங்க இப்போ சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் அதிகம். எனவே கிறிஸ்துவர்களுக்கு எதிராக மையப்படுத்தப்பட்ட அது கிறிஸ்துவர்களுடைய வகுப்பாத செயல்பாடு அதுக்கு உதவி செய்யும். அப்படிங்க கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா அங்கே நடந்த குண்டுவெடிப்பு, அதற்கு முன்னால் நடந்த கலவரம், இதை வந்து அவங்களுடைய வசதியான விஷயமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசியல். இதில் எது எங்கே கை கொடுக்குதோ அதை வந்து தீவிரமாக முன்னெடுப்பாங்க.